முப்பருப்பு சேர்த்து வடை செய்கிறப்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் வாழைப்பூ சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்கு என்ன மாதிரி நம்ம பருப்புகளை ஊற வைக்கலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா 1/4 கப்பு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தனியாகவும் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக வச்சு நல்லா ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். 1 மணி நேரம் கழித்து கடலைப்பருப்பில் தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் 1/2 இன்ச்சு இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து முதல்ல க்ரஷ் பண்ணி வந்துடணும். அதுக்கப்புறம் தண்ணி வடித்த கடலைப்பருப்பை சேர்த்து கொரகொரப்பாக பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ ஒன்று போல் நம்ம மாவு உருண்டைகளை உருட்டி வச்சுக்கணும். இந்த உருட்டி வச்ச மாவு உருண்டைகளை உள்ளங்கையில் வச்சுட்டு ஃப்ளாட்டாக தட்டணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தட்டினா தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் அதிக மாவு இருக்காது. நல்ல ஒரு மொறுமொறுப்பு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டினா பருப்பு வடையை எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். போட்டோடனே கரண்டியால் கிளறாமல் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கிளறோம்னா இந்த பருப்பு வடை எண்ணெயில் அலண்டு போகாமல் இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும். தட்டில் மாத்திரப்பே நல்லா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். பாசி பருப்பை அரைக்காமல் நல்லா முழுசாக அந்த வடையில் சேர்க்குறப்ப ரொம்ப நேரத்துக்கு வடை கிறிஸ்பியாக இருக்கும். ரசத்தில் ஊற வச்சு கூட இந்த வடையை சாப்பிட்லாம். இதே மெத்தடில் நீங்கள் இந்த பருப்போட பொடி பொடியாக நறுக்கின வாழைப்பூவும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஒரே மிக்ஸ்லேயே 2 விதமான பருப்பு வடை செய்யலாங்க. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க.